சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் அவர்கள் நாளை மனம் திறந்து பேசுறதா அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே திமுகவோட கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. அதிமுகவோட கூட்டணியில நிறைய சலசலப்புகள் இருக்கு. அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க. அதிமுக ஒன்றிணை வேணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் செங்கோட்டையன் அவர்கள் நான் மனம் திறந்து செப்டம்பர் 5ஆம் தேதி பேச போறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார். அதிமுகவோட சீனியர் அப்படி என்னதான் பேச போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் டிடிவி தினகரன் நான் என்டிஏ விட்டு வெளியே வரேன் அப்படின்னு தடாலடி அறிவிச்சிருக்காரு. டிடிவி தினகரன் அப்படி அறிவிச்சதன் மூலமா அந்த கூட்டணி இன்னும் ஒரு பலவீனமா காணப்படுது. அதாவது அதிமுகவின் சீனியரா இருக்கிற செங்கோட்டையனுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவருக்கு இருக்க முதல் வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்தை கேள்விக்குறியாக்குவது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற அனைத்து தேர்தல்களையும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்து தொடர்ந்து எல்லா தேர்தலையுமே தோல்வியை தான் சந்திச்சுட்டு வராங்க. இதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவம் சரியில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இருக்க இரண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுக வலியுறுத்துவது. அதாவது அதிமுகவிலிருந்து சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையுமே வெளியேற்றினது அந்த கட்சிக்கு ரொம்ப பின்னடைவாக பார்க்கப்படுது. இதனால அவர்கள் அனைவரையும் இணைத்து மறுபடியும் ஒன்றிணைந்த அதிமுகவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தமாக தான் கடந்த வாரம் கூட வி.கே. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனோட தான் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவை தான் விரும்புகிறோம், அதிமுக பிரிந்து கிடப்பதால தான் திமுக வந்து ரொம்ப பலம் பொருந்திய ஒரு அணியாக இருக்கு, எல்லாருமே ஒன்றிணைந்தா மீண்டும் அதிமுக பழைய பலத்துக்கு வரும், இதுக்கு சில பேர் தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் தனக்கு எந்தவித ஒரு சுயலாபமும் இல்லை, நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அதிமுக ஒன்றிணை வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த தியாகத்துக்கும் தயார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதனால அதிமுக ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு அதிமுகவோட மூத்த தலைவரான செங்கோட்டையன் வலியுறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மூன்றாவதா அவர் அதிமுகவிலிருந்து வெளியேறி டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா போல இயங்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அதிமுக உள்ளிருந்தே ஒரு கலக குரலை எழுப்பினாதான் அதற்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் அதிமுகவோட மூத்த உறுப்பினரான இவரே ஒரு கலக குரலை எழுப்புறாரு அப்படின்னு அவர் பக்கம் ஒரு கவனம் திரும்பும். மேலும் அவர் கட்சியை விட்டு ஒருவேளை வெளியேறினால் அது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும். இதுக்கு செங்கோட்டையன் அவர்களே ஆசைப்படுவாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேலும் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுக ரொம்ப பலமாக இருக்கிறது அவசியம். இதனால கோபிச்செட்டிப்பாளையமோட கிங்கா இருக்கிற ஒரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி வலியுறுத்துவாரா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. அவருக்கு இருக்க நான்காவது வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மாற்று கட்சி இணைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய போர்க்கொடி எழுப்ப ஆரம்பிச்சாரு. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது அது வெளிப்படையாக தெரிவித்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவம் மேலே எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு, அது செங்கோட்டையன் அவர்கள் தான் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு அவருக்கு சிலர் ஆதரவாகவும் கருத்து சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறி ஒரு வேளை பாஜகவிலையோ இல்லை தாவேக்காவிலையோ இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதிமுகவோட ஒரு மூத்த பொசிஷனில் இருக்க அவர் வெளியே வந்து ஒரு பலவீனமாக இருக்கிற ஒரு பாஜகவிலையோ இல்லை இதுக்கு மேலே ஒரு அன்டெஸ்டட் கட்சியாக இருக்கிற ஒரு தாவேக்காவில் இணைவாரா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. அவருக்கு இருக்க ஐந்தாவது வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரேடியாக அரசியல் வாழ்க்கையிலிருந்தே விலகிறது. அதாவது இதுக்கும் மிக மிக வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவருடைய இளமை பருவத்திலிருந்தே அரசியல் ஈடுபாடு ரொம்ப அவருக்கு இருக்கு. அதிமுக போட்டியிட்ட முதல் பொது தேர்தலான 1977 தேர்தலையே அவர் வந்து சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அவர் போட்டியிட்ட 10 தேர்தல்களில் 9 தேர்தல்களில் வெற்றி பெற்றார். அப்படி அவரோட வாழ்க்கையிலேயே ஊர்ன இந்த அரசியல் வந்து விலகுவாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக தான் பார்க்கப்படுது. இதனால் இவர் இந்த 5 வாய்ப்புகளில் எதை வந்து சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். மேலும் ஒரு கலக குரலோ இல்லை போர்க்கொடியோ எழுப்பாமல் அவர் வந்து சைலண்ட்டாக இந்த விஷயத்தை விட்டு நழுவி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்று செய்தியாளர்களை சந்தித்த புகழேந்தி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு வந்து அப்படியே இந்த விஷயத்தை கடந்து போறாருன்னு எங்களுக்கு தகவல்கள் வந்துச்சு, ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் செய்யக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல லீடரே கிடையாது, எப்படி அவர் வந்து எல்லாரையும் அரவணைக்காம எல்லாரையும் ஒன்றிணைக்காம அதிமுக வெற்றி பெற செய்வார் அப்படின்னு புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் நீங்கள் வந்து ரொம்ப சீனியரு, எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பின்னாடி தான் இருந்தார், அது வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்தை ஏற்றுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் இன்னும் கூட நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது, இது நம்மளோட கட்சி, நம்ம தான் சேர்த்து இதை வலுப்படுத்தணும் அப்படின்னு புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் செங்கோட்டையன் நாளைக்கு என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது
எல்லார் மத்தியிலும் ரொம்ப பெரிய விஷயமா எதிர்பார்க்கப்படுது. இதனால நாளைக்கு செங்கோட்டையன் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத செய்தியாளர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம அரசியல்ல ஈடுபாடு கொண்ட எல்லாருமே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இன்றைய சட்டப்பேரவையில துரைமுருகனுக்கு அடுத்து அதிக முறை சட்டப்பேரவைக்கு தேர்வான ஒரு எம்எல்ஏவா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. மேலும் எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமா இருக்கவர் அப்படின்னு அறியப்படுறாரு. மேலும் ஜெயலலிதா அவர்கள் எங்கேயாவது பிரச்சார பயணத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் பிரச்சாரம் போகணும், எங்க எத்தனை நாள் இருக்கணும், எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ரூட் மேப்பே செங்கோட்டையன் அவர்கள் தான் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஈரோடு, சத்தியமங்கலம் இல்ல கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு அந்த பெல்ட் எல்லாமே செங்கோட்டையன் கீழே தான் இருக்கும். அதாவது செங்கோட்டையன் அந்த தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெற்றி உறுதிப்பா, அந்த தொகுதியை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு அதிமுகவினர் எல்லாருமே ரொம்ப தீவிரமாவே வேலை செய்வாங்க. ரொம்ப நம்ம ஒரு மனநிறைவோட வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செங்கோட்டையன் நாளைக்கு என்ன பேசுவாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.